மற்றும் ஒரு அண்மை செய்தி, கோவை கவுண்டம்பாளையம் அடுத்த PNT காலனி பகுதியில் உள்ள அங்கப்பா பள்ளியில் இருக்கும் வாக்குச்சாவடியில் கடந்த முறை வாக்களித்த சுமார் 830 பேர் இந்த முறை வாக்கு இல்லை என்று புகார் தெரிவிக்கப்பட்டு இதனால் அங்கு தர்ணா போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் நாகராஜ் இணைப்பில் இருக்கிறார். நாகராஜ், வணக்கம். இந்த புகாருக்கான காரணம் என்ன? கூடுதல் விவரங்கள். வணக்கம் மேடம். கோவை பாராளுமன்ற தொகுதி கவுண்டம்பாளையம் பகுதியில் PNT காலனி பகுதியில் இருக்கிற வாக்குச்சாவடியில் கடந்த முறை உள்ளாட்சி மன்ற தேர்தலில் மொத்தம் 1353 வாக்காளர்கள் இருந்த நிலையில தற்போது நடைபெறும் தேர்தலில் வெறும் 523 பேருக்கு மட்டுமே வாக்களிக்க ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இருந்ததுனால பேர் இல்லாத பொதுமக்கள் தேர்தல் ஓட்டு போடும் மையத்தில் திடீர்னு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவத்திற்கு பாரதிய ஜனதா தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் அவங்க காவல்துறை மற்றும் அரசு அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தி இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் கொடுப்பதாக கூறி சென்றனர். இதனால் பொதுமக்கள் அமைதி காத்தாங்க. விரிவான தகவல்களுக்கு நன்றி நாகராஜ். பல வருஷமா இந்த ஏரியால Sir, finally one question, sir. Record deleted is something different than record not found, sir. Open up page, sir. Record la not. Sir, can you give me the number of Form 7s distributed for this booth, sir? மறுவாக்குப்பதிவு எந்தெந்த பூத்துல எல்லாம் இந்த மாதிரி நடந்திருக்கும் அந்த இடத்துல எல்லாம் நடத்தணும். சரிங்களா? உடனடியாக ஃபார்மை ரெடி பண்ணி டீட்டெயில் ரெடி பண்ணுங்க. அம்மா பொறுப்பாளர் சீக்கிரமா ரெடி பண்ணி கொடுங்க. உடனடியாக ஆர்ஓக்கு அனுப்பிச்சு விடணும். இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு ஓட்டர்ஸ் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க இல்லையா, ஜனவரியில் கொடுத்த ஓட்டர்ஸ் லிஸ்ட் எங்க அந்த பொறுப்பாளர் கூப்பிடு, அந்த அம்மா பிரீத்தியா இங்க இந்த ஜனவரியில ஓட்டர்ஸ் லிஸ்ட் கொடுத்தாங்கல்ல, அந்த காப்பி எங்கம்மா கடை, அந்த காப்பி கொடுங்க. அதுல இருந்து எடுத்தாங்கன்னு இவங்க அத்தனை பத்தி ஓட்டு போட விடணும் சார். நீங்க ஜனவரியில பேர் இருந்ததுன்னா இப்ப நீங்க அவங்களை ஓட்டு போட விடணும். கொடுங்க. இதுல யார் வெரிஃபை பண்ணி வச்சிருக்கீங்க? யாருமா வெரிஃபை? இந்த பூத் இன்சார்ஜ் யாருமா? யாருமா? சக்திகேந்திர பாப்பாங்க சார். ஜனவரியில பேர் இருந்து இப்ப இல்லன்னு சொன்னா டெஃபினட்டா இதை பிளான் பண்ணி எடுத்திருக்காங்க. நீங்க ஜனவரியில இருந்ததுன்னா இப்ப தேவராஜ் அப்படிங்கிற ஒரு DMK உன்னுடைய பூத் ஏஜென்ட். இந்த சம்பவம் தொடர்பாக வானதி ஸ்ரீனிவாசன் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.